பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு எல்லாருமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில ஓடிட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிட்டு அதற்கு வழிகளையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு தந்துட்டு இருக்கோம். அது என்னன்னா, பெயரை மாற்றுவதன் மூலமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க திரும்பி பார்க்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு குறைந்து விடும். அதற்கான நிறைய சாட்சிகளையும் நமக்கு முன்வைத்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பேரிலின் தந்தைன்னு சொல்லக்கூடிய வாஸ்துவின் நிபுணராகிய டாக்டர் சி.வி. ராஜராஜன் சார் எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? உற்சாகமாக இருக்கிறவங்க கூட பேசுறது ஒவ்வொரு வாரமும் நிறைய பேர் கால்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு தான் லைன் கிடைக்க மாட்டேன்னு சொல்றது. அந்த லெவல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாஸ்துவை பத்தி பேச போறோம். ஏன்னா வாஸ்துல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, நேரம் தான் பத்தல. ஆனா திருமண தடைக்கு வாஸ்து ஏதாவது வகையில காரணமா அமையுமா? நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா முதிர் கன்னிகள் என்று சொல்லப்படுகிற 30, 35, 40 வயசை தாண்டவங்களுடைய பெரும்பான்மையான வீட்டுகள்ல பாத்துட்டீங்க, பெரும்பாலும் இந்த ஏழை எளியவர்களாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமணம் உடனே நடந்துரும். பெரிய வசதியா இருக்கிறவர்கள், பெரும்பாலும் பொருளாதாரத்துல நிறைய வசதி வச்சிருக்கிறவங்க, படிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா நிறைய சொத்துக்களை சேர்த்து சீதனம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு தான் பெரும்பாலும் மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது கிடைக்காம இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதாரணமாக ஏழைகளாக இருக்கிறவர்கள் ஒரு சின்ன வீடு தான் இருக்கும், அதுக்குள்ளதான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அங்க தனியான ஒரு பெட்ரூம் அது இதுன்னு ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அதனால அங்க வந்து இந்த வாஸ்துல பெரிய பாதிப்புகள் அவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது திருமணம் நடந்துருது. ஆனா பெரிய பணக்கார வீட்டுகள்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியான மாஸ்டர் பெட்ரூம்ஸ், தன்னுடைய குழந்தைகளுக்கு தனியான ஒரு பெட்ரூம்ஸ். அப்ப தான் அந்த பிள்ளைக்கு ஒரு தனியான ஒரு பெட்ரூம் செய்யற பொழுது அந்த பெட்ரூம் வந்து பாத்துட்டீங்கன்னா தென்மேற்கு மூலையில அமைஞ்சிருச்சுன்னா, இப்ப குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் கூட அதை வந்து அவங்க குறிச்சு வச்சுக்கலாம். எங்கெல்லாம் தனக்கு பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையோ, திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் சில பேர்களுக்கு இந்த ஆண்கள் மீதே வெறுப்பு இருக்கும். ஆம்பளையை பார்த்தா அவன் என்ன அடாவடித்தனமா பேசுவாங்க, ஆம்பளையே எனக்கு பிடிக்காதும்பாங்க. எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலும் அவன் என்ன என் மூஞ்ச பார்க்கறான், அவனை நான் வந்து எனக்கு அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதும்பாங்க. ஆம்பளைங்களை இந்த நாட்டில் அடிச்சு கொல்லணும் அப்படின்னு ஒரு பெண்கள் சில பேர்கள்ட்ட இருக்கும். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாதவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க யார் அப்படின்னு கேட்டால் தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட்ல படுக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் ஆண்களை பிடிக்காது. எப்ப இவர்களுக்கு ஆண்களை பிடிக்காதோ அப்ப ஆண்களுக்கு பெண்களை பிடிக்காம போயிடும். அந்த இடம் என்ன ஆகுது, ஒரு ஆண் படுக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு ஒரு குழந்தைய, ஒரு பெண்மணிய, ஒரு மழலையை கொண்டு போய் படுக்க வச்ச உடனே இதனுடைய உடம்பு, இதனுடைய செயல்பாடு எல்லாம் தனக்கு அடக்கி ஆளுகிற திறமை, ஆணாதிக்கம் அந்த பிள்ளைக்கு வந்துருது. தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. எதிர்காலம். நான் பேத்திக்காக கேக்குறேன். ஓகே, பேத்தியோட பேர் என்னம்மா? பேர் அக்ஷயா. அக்ஷயா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/6. 12/6. டிவி வால்யூம் குறைங்க. 12/6/13. சரி, உங்களுடைய கேள்விகளை சட்ட கேட்கலாம். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? 12/6/13. சரி, 2013 என்ன கேட்கணும்? இல்ல, அவளோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா, நீங்க அச்சயான்னு கூப்பிடுறீங்க, ஆனா அச்சயா இல்ல, அதுக்கு பேரு அக்ஷயா. ஆமா, அக்ஷயான்னு தான் கூப்பிடுறோம். அக்ஷயான்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த புள்ள டெஃபினட்டா நல்லா படிக்கும், நல்ல ஒழுக்கமா இருக்கும், டிசிப்ளினா இருக்கும், நல்ல பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் தேதி 6வது மாசம் 2013ங்கிறத அப்படியே மாத்தி போட்டோம்னா தமிழகத்தினுடைய இன்றைய முதல்வருடைய பிறந்த தேதியும், நம்மளுடைய சச்சின் தெண்டுல்கருடைய பிறந்த தேதியும், மறைந்த மகத்தான மாமனிதர் நம்மளுடைய ஐயா அப்துல் கலாமுடைய பிறந்த தேதியுமா இருக்கு. சோ அந்த தேதியில பிறந்த குழந்தை, அதுவும் பேரு அக்ஷயான்னு நீங்க பேரு வச்சிருக்கீங்க. அக்ஷய பாத்திரம். நிச்சயமா இந்த குழந்தை உங்களுடைய குழந்தையா மட்டும் இல்லாம இந்த ஊரும் உலகமும் பேசப்படுகிற, பேர் வாங்கி தருகிற ஒரு குழந்தையாக வளர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த பிள்ளைய நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்ல அதுல இதுல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கிற பிள்ளையா
அடக்கி போடாம, சரி சார். அடக்கி ஆளாம, சரி சார். சுதந்திரமா அந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தீர்களானால் சரி சார். நிச்சயமாக நாளைய இந்திய தேசம் அந்த குழந்தைக்கு வரலாறுகளை சொல்ற அளவுக்கு வளர்ந்துரும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஹலோ. ஓகே, தொடர்ந்து நம்ம வாஸ்து பத்தி ஆமா. பேசிட்டு சோ இருக்கோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்ப வரும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள், இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட பாத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் அந்த பெட்ரூம்ல படுக்கிற பிள்ளைங்க இந்த பெண்களை உடுத்துகிற இந்த உடைகள் மேல எல்லாம் ஒரு பெரிய ஆர்வம் இருக்காம பேண்ட் சட்டை போடுறது, ஜீன்ஸ் போட்டுக்கிறது, அவங்களே வண்டி ஓட்டுட்டு போறது, கார் டிரைவர் எடுத்துட்டு போறது, யார்ட்டையும் பேசிக்கிறது, போன் வேல்ஸ் எல்லாம். ஒரு நேரம் சோ இருக்காங்க. அது மாதிரி இருக்கு. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. தர்மராஜுங்க. தர்மராஜ் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னங்க சார்? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/2/81ங்க. 81. திருமணம் ஆச்சா? ஆயிடுச்சுங்க. ஓகே, தேதி சொல்லுங்க. திருமணமான தேதி, கல்யாண தேதி சொல்லுங்க. 19/9/2010ங்க. ஓகே, என்ன கேள்விகள் சார்ட்ட பேசலாம்? என்ன மேடம்? சார்ட்ட பேசுங்க. ஓகே தர்மராஜ், நீங்க என்ன கேட்கணும் என்கிட்ட? இல்ல சார், என்னோட இது எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். சரி தர்மராஜ், உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே பொருளாதார சிக்கல், பணம் வருமானம் வர மாட்டேங்குதா? ஆமாங்க. என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே நீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாக்குறீங்களா, இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? இல்ல சார், முன்னாடி ஒரு முறை பார்த்திருக்கேன், அதுக்கப்புறம் இப்பதான் சரி, அதுல பார்க்கிற பொழுது இந்த கல்யாணம் பண்ண தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டுனா 4, 5, 8 வரக்கூடாதுன்னு சொன்னேனே, பார்த்திருப்பீங்களா? ஆமாங்க சார், So, பார்த்தேன். அப்படி உங்களுடைய கல்யாண தேதி 19ஆம் தேதி 9வது மாசம் 2010. சோ 19/9 பார்த்துட்டீங்கன்னா, ரெண்டையும் சேர்த்து கூட்டி பார்த்துட்டீங்கன்னா 1 வந்துருச்சு. ஆமாங்க சார். சோ திரும்ப 2001ன்னா 3 + 1 4 வந்துருச்சு. இந்த கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது, வருமானம் வர மாட்டேங்குது, அப்படியே பணம் வந்தாலும் கண்ணா பின்னான்னு செலவு ஆகிக்கிட்டே இருக்குது. காரணம் இல்லாம கணவன் மனைவிக்குல ஏதோ ஒரு பேசுனா, அதை தூக்கி அந்த பக்கம் வச்சீங்கன்னா ஏண்டி அங்க வச்சேன்னு கேட்டுட்டு தகராறு வந்துடுது. அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மாக்குள்ள குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எங்க நீங்க பேசினாலும் பகை உருவாகிக்கிட்டே இருக்குது. வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்க முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் திருப்பி வர மாட்டேங்குது. இவ்வளவு சிக்கலும் இந்த திருமணத்துக்கு அப்புறம் நடக்குது. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மட்டுமில்ல, இந்த தேதிகளில் திருமணம் செய்தவர்கள் அனைத்து மக்களும் இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பரிகாரங்களை கடந்த 25 ஆண்டு காலமாக 15,000 பேர்களுக்கு ஆண்டோர்கள், அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள் முன்னணியில பல திருமணங்களை, பரிகார திருமணத்தை நான் நடத்தி வச்சிருக்கேன். சரிங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் சிதம்பரத்துக்கு பக்கத்துல சேர்த்து. சரி, ஒரு நாள் என்னுடைய போன் நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டு என்ன வந்து பாருங்க. ஏற்கனவே நான் கும்பகோணத்துல கூட நான் இந்த திருமணத்தை நடத்திருக்கேன். சரிங்க சார். வாங்க பாப்போம், ஒரு நாள் பேசுவோம். வேற அதுக்கு என்ன சார் செய்யலாம்? அதுக்கான பரிகாரத்தை தான் நான் எப்படி பண்றது, அந்த தாலியை கலட்டி கடவுளுக்கு சாத்திட்டு புதுசா நான் சொல்ற தேதிக்கு அது பண்ணிட்டா இந்த இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் நிச்சயமா தீர்ந்துடும். இதுவரையும் ஆயிரக்கணக்கான பேர்களை சாட்சியாளர்களா இருக்காங்க. நிச்சயமா தீர்ந்துடும். நன்றி. உங்களின் அழைப்பு. திருமணம் ஆகாததுக்கு பல காரணங்கள் எல்லாரும் பார்த்து வந்தாலும் சார் சொல்றது வாஸ்துவும் ஒரு காரணமா இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. சார், இப்ப நிறைய பேர் வாடகை வீடுகள்ல இருப்பாங்க, பெரிய பணக்காரங்களும் இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடை கட்டிட்டு அந்த வீடை மாத்த முடியாதே சார். இப்ப இதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க சார். இப்ப அந்த வீட்டுல இப்ப பெண்களுக்கு அந்த தென்மேற்கு மூலையில படுக்கிறது மட்டும் ஒரு காரணம்னு சொன்னோம். அது ஒரு காரணம். அது பெரிய காரணமா இருக்குது. அதாவது இந்த ஆண்கள் மேல தூக்கி போடுறது அல்லது வெறுப்பா இருக்கிறது, ஆண்களே பிடிக்கலைங்கிறது, கல்யாணம் ஆனான்னு சொல்ற கேரக்டர்ஸ் அது இருக்கும். அதை தவிர திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் வடமேற்குல நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா வடமேற்கு வாசல் இருக்கும். வடமேற்குல பாத்துட்டீங்கன்னா வழி இருக்கும், ரோடு குத்து இருக்கும். ஸோ அந்த வடமேற்குல ரோடு இருந்தாலோ அல்லது அந்த வடமேற்குல வாசல் இருந்தாலோ திருமணம் தடையாயிட்டு இருக்கும். ஸோ பெரும்பாலும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் உடனே தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் நடக்கலையான்னா உடனே அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். தன்னுடைய வீடு வடமேற்குல ரோடு இருக்கா, வடக்குல பார்த்துட்டிங்கன்னா வாசல் இருக்கா, வடக்குல கிணறு இருக்குதா, வடக்குல பள்ளமா இருக்குதா,
இப்படி பார்த்துட்டீங்கன்னா ஸோ அங்கே வந்து திருமணம் தடையாக்குறதுக்கு அல்லது இந்த பிள்ளை வாயாடியா இருக்கிறது, இந்த பிள்ளை சண்டை போடுறது, யாருக்கிட்டையாவது மாமியார் மருமகள் நிறைய வீட்டில் சண்டை போடுறதுக்கு சண்டை வர்றதுக்கு காரணம் இந்த வடமேற்கில் வாசல் இருந்தாலோ, வடமேற்கில் ரோடு குத்து இருந்தாலோ, வடமேற்கில் பள்ளம் இருந்தாலோ, வடமேற்கில் கிணறு இருந்தாலோ நிச்சயமா அங்கே வந்து மாமியார் மருமகள் சண்டையோ அல்லது திருமணம் ஆனதுக்கு பின்னாடி கணவன் மனைவிக்கான சண்டையோ அல்லது திருமணம் ஆகாம பெண்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இது ஒரு விஷயமான விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக அந்த வீட்டில் நிறைய பார்த்துட்டீங்கன்னா கணவனை தொலைச்சிட்டு நிறைய பேர் வேலை செய்வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க, கணவன் இறந்து போயிருப்பாரு, உடனே தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு மக இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம், அதை பேசுவாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. டி பாஸ்கரகுமார் மேடம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/12/82 மேடம். 82. திருமணம் ஆச்சு இல்லையா? இல்ல மேடம், இன்னும் ஆகல மேடம். இன்னும் ஆகல. ஓகே, கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க சார், என்ன கேட்கணும்? இந்த வேலை எதுவும் சரியா அமைய மாட்டேங்குது. உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? என்ன பாஸ்கர் வீட்டுல சுருக்கமா பாஸ்கர், வெளியில பாஸ்கர். அதான் இந்த பேரு தான் பிரச்சனை. நீங்க என்ன நடக்கணும், என்ன திடீர்னு இந்த பேரை வந்து நம்ம வந்து சரியில்லைன்னு நான் சொல்ல போறேன். உண்மையிலேயே அந்த பேர் சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆனா இந்த பாஸ்கருங்கிற பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற, பாஸ்கரன்னு பேரு வச்சுக்கிட்டு இருக்கிற 185% பேர் வாழ்க்கைய நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில இப்படித்தான் நாய்க்கு வேலை இல்லை, உட்கார்றதுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி உழைக்கிறதும் போறதும் கஷ்டப்படுறதும், அதை பண்றேன் இதை பண்றேன் கடுமையான முயற்சிகளை செஞ்சு எந்த முயற்சியும் அவர்களுக்கு பயன்படாம இருக்கிற பாஸ்கரர்களையும் பாஸ்கரனையும் தான் நீங்க நிறைய பேரை பார்க்க முடியும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? பிறந்த தேதி 15ஆம் தேதி 12வது மாசம் பிறந்திருக்கீங்க இல்லையா? 1982 ரொம்ப அதிர்ஷ்டமான டேட் ஆஃப் பர்த். நீங்க பிறந்து உங்க வீட்டுல லட்சுமி கடாச்சம், உட்கார்ந்த இடத்துல பணம், வருமானம், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், பினான்ஸ், இப்படின்னு ஏகப்பட்ட துறைகள்ல நீங்க தலை சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பை எல்லாம் தட்டி பறித்தது தவறான நம்மளுடைய அப்பா அம்மா மூதாதையர்கள். இந்த பாஸ்கர்ங்கிற பேரு, பாஸ்கரனுங்கிற பேரு வச்சதுனால நீங்க அடைய முடியாம போயிருச்சு. பாஸ்கர குமாரும் நல்ல பேர் இல்ல. ஏன்னா என்னதான் பாஸ்கர குமார்னு பேர் வச்சாலும் கூப்பிடுறது பாஸ்கர் பாஸ்கரன் தான் கூப்பிடுவாங்க. அப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? தேனி மாவட்டம் போடிநாயக். ஓகே, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த போடிநாயக்கன் ஊர் தேனி மாவட்டம்னு சொல்ற பொழுது இந்த கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தேனியில இருந்து ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்தாரு. வந்துடுச்சுன்னா கல்யாணம் ஆகல, அந்த பிள்ளை டீச்சரா இருக்கு, எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை எல்லா இடத்துலையும். அதுக்கு என்ன அந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, டீச்சர் எல்லாம் வந்து அவங்கள வந்து டீஸ் பண்றாங்க, என்ன இந்த வயசாயிடுச்சு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி மதுரையில அவங்க அப்பா போலீஸ்காரர் என்னை கூப்பிட்டு வந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து தருணிக்கான்னு பேர் மாத்தி வச்சுட்டேன். அப்ப இந்த ஒவ்வொரு 15 நாளைக்கு அந்த பொண்ணு ட்ரைனிங்க்கு வரணும். அப்படி ட்ரைனிங் வந்துகிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு என்ன சொல்லுது அந்த பொண்ணு வந்து, எனக்கு ரொம்ப அழுகுது ஒரு நாள். என்னம்மா அழுகிற, என்ன பிரச்சனை? இல்லை நீ வந்து கல்யாணம் ஆகல, உனக்கு இத்தனை வயசாயிடுச்சு, 7 கழுதையாச்சுன்னு சொல்லி எல்லாம் அந்த ஸ்கூல்ல என்னை எல்லாம் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டுறாங்க, எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, 4 நாள் லீவை போடு. 5ஆவது நாள் ஏமா லீவை போட்டேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொல்லுமான்னு. அந்த பொண்ணு அதே மாதிரி சொன்னிச்சு. பார்த்துட்டீங்கன்னா அடுத்த மாதம் 18ஆம் தேதி 11வது மாதம் 2015 இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்க போகிறது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க வந்தவங்களுக்கு இது நடந்திருக்குது. ஒரு தேனி மாவட்டத்தில் பாஸ்கர் பேசுறதுனால நான் அதை சொல்றேன். இது மாதிரி 1008 சாட்சிகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடு மாற்றமும் அவங்களுக்கு சொன்னேன். ஒரு போலீஸ் கோட்டர்ஸ்ல இருக்காரு, அந்த கோட்டர்ஸ் விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற கோட்டர்ஸ்லயும் படுத்துக்கங்கன்னு சொல்லி அவங்க அம்மா தங்கியிருந்த வீட்டுல தங்கியிருந்ததனுடைய விளைவு திருமணம் இப்ப நடக்கிறது. நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து சாரோட அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு கீழே இருக்கிற ஸ்கிராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தும். நன்றி. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் பேச்சியம்மாள். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. பேச்சியம்மாள். பேச்சியம்மாள். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 3/2/98. ஓகே, 3/2/98. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? எனக்கு நான் நர்சிங் படிச்சிருக்கேன். என்னம்மா? நர்சிங் படிச்சிருக்கேன். சரி.
ஹலோ கேக்குது கேக்குது சொல்லுங்க. தொடர்ந்து சட்ட பேசுங்க. அதெல்லாம் இப்போ பிஇ இங்கிலீஷ் கரஸ்ல போட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் ஏதாவது இப்படி நான் இதுக்கு மேலே படிச்சு வேலை கிடைக்குமா இல்ல எப்படி? இல்ல நீங்க வந்து 3ஆம் தேதி 2வது மாசம் இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நீங்க நர்ஸா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலை கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல கூட நீங்க வந்து நர்ஸா போகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிடும். எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள, அதாவது 11வது மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க பேச்சியம்மாள்? இசைக்கியம்மாள் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஏதாவது நாகர்கோவில்? திருநெல்வேலி பக்கம். ஆழ்வார் திருநெல்வேலி. ஓகே, திருநெல்வேலி பக்கத்துல இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா உங்களை வந்து இசைக்கின்னு கூப்பிடுறாங்களா? இல்ல இந்து அப்படி இசைக்குன்னு கூப்பிடுறாங்க, இந்துன்னு கூப்பிடுறாங்க. இந்துன்னு கூப்பிடுறாங்க இல்லையா? ஆமா. சோ இந்துன்னு உங்களை கூப்பிடாம இசைக்கியம்மாள்னு கூப்பிட சொல்லுங்க எல்லாத்தையும். கண்டிப்பா நல்லா இருக்கு. இசைக்கின்னு கூப்பிடாம இந்துன்னு கூப்பிடாம இசைக்கியம்மாள்னு கூப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க வந்து நர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதுக்கு மேல நீங்க படிக்கிறத விட்டுட்டு நீங்க நர்ஸா போகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணுங்க, கிடைச்சிடும். சரி, மேரேஜ் சம்பந்தமா? மேரேஜ் எப்ப நடக்கும்னு கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்க? மேரேஜ் சம்பந்தமா அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா நடந்துரும். உங்களுக்கு வந்து வெரி ஷார்ட் பீரியட்ல வேலை கிடைச்சு முதல்ல நீங்க வேலையை நோக்கி தான் உங்களுடைய சிந்தனை இருக்க ஒழிய கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு சிந்தனை இல்ல முதல்ல. இல்ல எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க, அதான் கேக்குறேன். ஓகே, நீங்க கண்டிப்பா நடந்துரும். நான் 11ஆம் தேதி 11வது மாசம் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம். மேரேஜ் பிக்ஸ் ஆனி தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அமைஞ்சிரும். சரி, ஓகே. நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம வாஸ்து பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இடத்தம் எப்படி மாத்துறது? அப்ப இந்த மாதிரியான அக்னியில பிரச்சனைகள் இருக்கிறதுனால பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து புருஷனை தொலைச்சிட்டு இருக்கிறவங்க தான் பெத்த பிள்ளை என்ன செய்வாங்க, புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து தனியா வாழ்வாங்க. இப்படி தனியா பெண்கள் வாழ்றதுக்கான இடம் எங்க இருக்கிறதுனால், அதாவது தென்கிழக்குல வாசல் இருந்தாலோ, தென்கிழக்குல வந்து குத்து இருந்தாலோ, தென்கிழக்குல பள்ளம் இருந்தாலோ, தென்கிழக்குல கிணறு இருந்தாலோ, தென்கிழக்குல செப்டிக் டேங்க் இருந்தாலோ பெண்கள் இது மாதிரியான ஆதிக்கம் மிக்கவர்களாக, ஆண்களை அடக்கி ஆளுகிறவர்களாக, ஆண்கள் அந்த வீட்டில் ஒரு டம்மி பீஸாகவும் ஆண்களே இல்லாம இருக்கிற சூழல்லாம் உருவாகிறது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ செலவு பண்றோம், எவ்வளவோ நம்ம வந்து வீடை கட்டுவதற்கு பொருள் ஈட்டுக்கிறோம். இந்த வாஸ்து சாஸ்திரப்படி சரியான முறையில தன்னுடைய வாழ்க்கையை அந்த வீட்டை சரியான முறையில அமைச்சு கொண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில இது மாதிரியான எந்த பிரச்சனைகளும் வராது. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் வாஸ்துங்கிறத நமக்கு ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக தெரிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம மாற்றிக்கொள்றதுல என்ன பெரிய தவறு இருக்கு? ஏன்னா வாழ்றதுக்கு தானே வீடு, கண்டிப்பா செய்யலாம். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, நிறைய வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஒட்டுமொத்தமா பாரம்பரியமாக படித்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இன்னும் அவர்கள் சரியான முறையில சொல்லல, அல்லது சரியான முறையில கேட்கல, அல்லது சரியான முறையில் அவர்களை பயன்படுத்திக்கலைங்கிற குறைபாடுகள்லாம் இருக்கு. ஆனால் ராஜராஜன் ஆகிய நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுல ஸ்பெஷலிஸ்டா பண்ணியிருக்கேன். 30 ஆண்டு காலமாக ஒரு பெரிய தீசிஸ்ட் பண்ற அளவுக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஆய்வு செய்திருக்கிறேன். பெயரியல் துறையில நான் தலை சிறந்து விளங்கி ஏறக்குறைய ஒரு 15,000-20,000 பேர்களுக்கு பேர் மாற்றம் செஞ்சு பல மாற்றங்கள், அதாவது திருமண மாற்றங்கள்லாம் செஞ்சு பல பேர்களை வாழ வைத்தாலும் அந்த 15,000 பேர்களுடைய குடும்பங்களுடைய வீடுகளை ஆய்வு செஞ்சிருக்கேன். அந்த ஆய்வு செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. பேசுவோம். வாஸ்து பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த வீட்டை மாத்த முடியாதுன்னு சொன்னீங்க, அதுக்கான பரிகாரங்கள் ஆல்டர்னேட் என்ன இருக்கு? அப்ப நிறைய கண்டிப்பா இதை வந்து என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு வீடுகளுக்கும் அந்த வீட்டுக்குள்ள பரிகாரங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பரிகாரங்கள்னா செய்யணும், வாஸ்துப்படி நம்ம வந்து எந்தெந்த வகையில செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் அத்தனையும் நாம எடுத்துக்கிறது. அதாவது என்னதான் மோசமாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலருக்கு வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன்மா, பேர் சொல்லுங்க. என்னோட பேரு சுமதி மேடம். சுமதி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 18/12/1980. 80. திருமணமாச்சா? திருமணம் ஆயிடுச்சு. தேதி சொல்லுங்க. 11/12/2005. 2005. 11/12/2005. உங்களுடைய கேள்விகள் என்ன சட்ட பேசுங்க. சரி மேடம்.
சொல்லுங்க சுமதி. சார், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே சுமதி, உங்களுடைய இப்ப எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க இருக்கு சார். சரி, வீட்டுக்கார் பேரு? ஃபர்ஸ்ட் பொண்ணு முகிலரசி, ரெண்டாவது பையன். சரி, வீட்டுக்கார் பேர் சொல்லுங்க. அருள்ராஜ். ஓகே, இப்ப என்ன கேட்கணும் என்கிட்ட? சார், நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். எப்ப வேலை கிடைக்கும்? பேரு வந்து சுமதிங்கிற பேர் வந்து உங்களுக்கு வந்து சரியில்லாத பேரு. எப்போ வந்து 30 வயசு ஆயிடுச்சு அன்னையில இருந்து உங்களுக்கு வந்து உடம்பும் வந்து அவ்வளவு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆமா சார். அப்பப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வேற வந்துருது. ஆமா சார், எனக்கு சின்ன குழந்தையில இருந்து வீசிங் ப்ராப்ளம். ஆமா, வீசிங் ட்ரபிள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. மூச்சு நான்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து நோய் எதிர்க்கிற ஆற்றலும் உங்களுக்கு வராது. அதாவது இந்த பேரு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சில பேர்கள் இருக்கு, அதெல்லாம் நோயை உண்டு பண்ற பேரு. அதாவது நோயை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கு இந்த சுமதினு பேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூச்சு அடைப்பு இருக்கு. இந்த வீட்டுல கதவை ஜன்னலை திறந்து வைக்கலன்னா மூச்சு அடைச்சுவிடும். வீட்டுக்காரர் ஜன்னலை மூடும் பாரு, நீங்க ஜன்னலை திறங்கம்பீங்க. இப்ப இந்த மாதிரியான நோய் எதிர்க்கிற ஆற்றல் உங்களுக்கு இல்லாதனால உங்களுடைய வீசிங் ட்ரபிள் இருக்கிறது, ஹெல்த் கெட்டு போறது, பேக் பெயின் வர்றது, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, இப்படி அடிக்கடி உடம்பு வந்து உங்களுக்கு படுத்திக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு. 30 வயசுக்கு அப்புறம் நீங்க ஆசைப்படுகிற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. தேவையில்லாம எதையாவது பேசுனீங்கன்னா பழகுனீங்கன்னா பாத்தீங்கன்னா தேவையில்லாத தப்பே பண்ணாம கெட்ட பேர் வேற நாமத்தான் வந்துடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பேர் சரியில்லை. சுமதிங்கிற பேரு உங்களுடைய பேர். சுமதிங்கிற பேர் வந்து நல்ல பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர்களுக்கு நல்ல பேர். அது உங்களுடைய பிறந்த தேதிக்கு அது எதிராக இருக்கிற காரணத்தினால நீங்க ஆசைப்படுகிற எந்த விஷயமும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் அங்க சந்தோஷமாக இல்லாம இருக்கிறீங்க. வேலையும் கிடைக்கிறதுலயும் தாமதம் ஆயிட்டு இருக்குது இல்லையா? இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? இந்த பேர் காரணமாக இருக்குது. எந்த ஊர்ல இருக்கீங்க சுமதி? நாங்க தென்காசி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தென்காசியில இருக்கீங்க. என்னுடைய நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து மதுரை அல்லது திருநெல்வேலி வருகிற பொழுது நான் உங்களை பாக்குறேன். உங்க உடம்ப சரி பண்றேன் நான். ஓகே சார். அதான் வேலை வாய்ப்பு எப்ப கிடைக்கும் சார்? கொஞ்ச நாள் இந்த பேரை மாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேல கிடைச்சிடும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சார், இப்ப வாஸ்துப்படி நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், சில வாஸ்துப்படி இல்லாம கட்டினா கூட அவர் வாடகை கொடுத்துட்டு போனா இது வந்து பாதிக்கப்படுறது ஓனரா அந்த வாடகைக்கு இருக்கு. இல்ல, நீங்க 2 விஷயம் தான். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாஸ்துப்படி பட்டு மோசமா இருக்கு அந்த வீட்டுல, சோ அந்த வீட்டை வந்து நம்ம வாடகைக்கு விட்டுட்டு நம்ம ஒரு வாடகைக்கு போயிடலான்ட்டு போறாங்க. ஆனா போனதுக்கு பின்னாடி இந்த பாதிப்பு வந்து முதலாளிக்கு இருக்குமா, அங்க வாடகைக்கு இருக்கிறவர்களுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா 60% பேரு 60% அங்க இருக்கிறவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். 40% வாடகை வாங்குறதுனால அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப நிறைய பேர்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய இந்த உலகத்துல சாதிச்சவர்களுடைய வாழ்க்கையில பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடுகளோடையும் பிரச்சனையோட இருப்பாங்க. என்னடா அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரிய கிராமத்துல இந்த பாரம்பரிய வீடு இருக்கும். பரம்பரையா அவங்க அப்பாவோ பாட்டியோ அந்த கிராமத்துல ஒரு குடிசையோ ஒரு வீடை வச்சிருப்பாங்க. அந்த வீடு சாஸ்திரப்படி இல்லை என்றால் அது தன்னுடைய எத்தனை 7 தலைமுறை ஆனாலும் சரி, அவர் அமெரிக்கா, லண்டன் போன்ற எந்த நகர்கள்ல மாளிகை கட்டியிருந்தாலும் கூட இந்த வீட்டினுடைய பாதிப்பு அவங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். வாடகை வாங்கலாட்டி தன்னுடைய பேர்ல இருக்குல்ல, தன்னுடைய சொத்து இல்லையா, சோ அதனுடைய பாதிப்பு. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. சார் மேடம், என் பேர் வந்து ராகுல். ராகுல், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/12/1983. 9/12/1983. திருமணமாச்சா? என்ன மேடம்? திருமணமாச்சா, கல்யாணமாச்சா? இல்ல இல்ல இல்ல. ஓகே, கேள்விகள் என்ன சட்ட பேசுங்க. சொல்லுங்க ராகுல், என்ன கேட்கணும் என்கிட்ட? இல்ல சார், இது வந்து எப்படி சொல்லனா, என்ன தொழில் பண்ணாலன்றதோட நான் வந்து ஒரு கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றேன். எது பண்ணாலும் வந்து என் கையில வந்து எதுவுமே நிக்க மாட்டேங்குது. ரொம்ப சீக்கிரத்துல கரைஞ்சிருதுன்றதோட எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகுல்ங்கிற பேரு தான் காரணமா இருக்கு. இப்ப இந்த ராகுல்ங்கிற பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வேலை செய்யறீங்க, வேலை கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீங்க பொழப்பு நடத்தினா பிரச்சனை இல்லை. அதற்கு மாறாக எக்ஸ்ட்ரா வருமானத்தை பெருக்கிறதுக்கு எதிரியாவது நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா அதை நஷ்டத்துல போய் உண்டு பண்ணிடும்.
அதை தவிர நண்பர்களுக்கு நீங்க ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கொடுத்து நண்பா அதை செய்யலாம் இதை செய்யலாம் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அந்த நண்பர்கள் கேட்டுட்டு அப்படியே செஞ்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அறிவு மிக்கவராக இருப்பீங்க. ஆனால் அதை நீங்க செய்கிற பொழுது அதை நண்பர்களால் ஏமாற்றமும் லாஸும் பிரச்சனைகளும் இப்ப நீங்க சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பெயர் தான் காரணமா இருக்கு. ராகுல்ங்கிற பெயர் வைத்திருக்கிற 100% பேர் இப்படிதான் இருக்காங்க. இந்த பேரை மாற்றம் பண்ணுனா நிச்சயமா உங்களுடைய அந்த துடிப்பு, வேகம், தன்னம்பிக்கை, தைரியம், ஆளுகிற திறமை எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனா அதை ஆக்க முடியல. ஆக்குறதுக்கு ஆக்கம் பண்ணுவதற்கு முடியாம போனதுக்கு காரணம் ராகுல்ங்கிற பேரு. ஒரு நாள் என்ன சந்தேகிங்க, இந்த பேரை நம்ம மாத்துறத பத்தி யோசிப்போம். எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கீங்க. நான் விருகம்பாக்கத்துல என்னுடைய அலுவலகம் இருக்கு. வாங்க ஒரு நாள் நேரா பார்ப்போம். சார் உங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா என்னுடைய நம்பர் இருக்குல்ல, அதுல குறிச்சிருக்காங்க, கூப்பிடுங்க. நன்றி. ஆல்டர்னேட் பத்தி நம்ம பேசலாம். ஆமா, அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் அந்த வீட்டுல இருக்கு. அப்ப இந்த சூழல்ல நம்ம என்ன பண்றதுன்னா ஒரு புதிய விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது 20 ஆண்டு காலமாக நான் அந்த கண்டுபிடிச்ச செய்தியை நான் சொல்லியிருக்கேன். இது மலேசியாவில இருந்து நான் தாய்லாந்துக்கு போகிற பொழுது அங்க தாய்லாந்துல இருக்கிற புத்த பிக்கி கிட்ட இருந்து நான் ஒரு காயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த காயின் ஒட்டுமொத்த வாஸ்து மட்டும் இல்லை, அந்த வீட்டுல பில்லி, சூனியம், கெட்டது, கெடுதல், என்னென்ன கெட்ட வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அவ்வளவும் அதை செக் பண்ணி எடுத்துரும். அந்த காயினை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, எங்கெல்லாம் திருமணம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பிரபாகரன். பிரபாகரன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/3/1993. 93. ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார் கிட்ட, பேசுங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். மேரேஜ் ஆச்சு. ஓகே, கல்யாண தேதி சொல்லுங்க. 12/6/2015. 2015. பேசுங்க. சொல்லுங்க தம்பி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய தொழில் எப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு பாக்கணும் சார். ஓகே, அதாவது உங்களை எல்லாம் பிரபாகரன் கூப்பிடுறாங்களா? இல்ல, பிரபான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, பிரபா ரொம்ப டென்ஷனா இருப்பீங்களா எப்பயுமே? ஓரளவுக்கு சார். உங்களுக்கு காதல் திருமணமா? காதல் திருமணம் தாங்க சார். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? கடந்த 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே ரொம்ப டென்ஷனும் பிரச்சனையும் கஷ்டமா இருக்கா? சார், வேலைக்கு தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன காரணம்னா தம்பி, கல்யாணம் பண்ண தேதி சரியில்லை. இப்ப நீங்க இப்ப 12ஆம் தேதி 6வது மாசம் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, 2015. இந்த 15 கூட்டி பாருங்க, கூட்டினா 8 வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. இந்த கல்யாணம் பண்ண தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா 4, 5, 8 வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பல பேர் கேட்டு பல பேர் தன்னுடைய திருமண தேதியை மாற்றி அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நீங்க இப்பதான் பாவம் குழந்தை வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள நீங்க ராஜராஜன்ட்ட பேசிட்டீங்க. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்து சுடுகாடாகி பிரிஞ்சு போய் சண்டை போட்டு 50-30 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தொலைச்சிட்டு வர்றதுக்கு பதிலாக இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நல்ல என்னை பார்த்துருங்க, அதுக்கான பரிகாரங்களை சொல்றேன், செய்யுங்க. நிச்சயமா வேலை, தொழில், வருமானம், குடும்பம், பிள்ளை குட்டிங்க, ஒழுக்கம், எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்துருவான். நாளைக்கு என்ன பாருங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இதுல தாய்லாந்துல வாங்கின காயின் பத்தி சொல்லிட்டு. ஆமா சார், இப்ப அது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய வீட்டுல பிரச்சனையா இருக்கு. நைட் எல்லாம் தூங்க முடியல, பேய் அடிச்ச மாதிரி பயமா இருக்கு, ஆக்சிடென்ட் நடக்குது. ஏகப்பட்ட பேர் சூனியம் வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க. அந்த சூனியம் வச்சிருக்காங்கிறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, வச்சிருக்காங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த வாஸ்து கோளாறாக இருக்கிற பொழுது அந்த வீட்டுல இது மாதிரியான சேட்டைகள் அதுகள்லாம் நடக்க தான் செய்யும். அப்ப அதெல்லாம் தடுக்கு நிறுத்துறதுக்கு என்ன செய்யறது? உடைக்கவே முடியாது, மாத்தவே முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காயினை நம்ம குறிக்கிற இடத்துல, அந்த வீட்டுல எந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த காயினை புதைச்சி வச்சுட்டா அன்னைக்கு நைட்ல இருந்து அவங்க நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்கு நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். இது பல பேர் இதுல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம சேலத்துல ஒருத்தர் பேசுவாங்க, அதை பத்தி பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வேலு பேசுங்க, ஈரோடு மாவட்டத்துல இருந்து. வேலு சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்றேங்க. என் பிள்ளைக்கு பார்க்கணும். பிள்ளையோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பிள்ளை 6 கோசலைங்க. கோசலை. டேட் ஆஃப் பர்த்
29/3/1992. ஓகே, நீங்க உங்களுடைய கேள்விகளை சட்ட பேசலாம். டிவி வால்யூம் குறைங்க. சொல்லுங்க, கோசலைக்கு என்ன பிரச்சனை? கோசலைக்கு திருமணம் இப்போ ஆகணுங்க. சரி. பையன் பேரு பாரதிங்க. இவங்க 2 பேருக்கு முகூர்த்தம் கரெக்டா இருக்குமா? அவருடைய பிறந்த தேதி என்ன? அவருடைய பிறந்த தேதி தெரியாதுங்க சார். சரி சரி, நீங்க அவருடைய பிறந்த தேதி மட்டும் கேட்டு சொல்லுங்க. 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு சொல்லிடுறேன். ஓகே. இப்ப இதுக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நீங்க பண்றதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு பாத்துட்டீங்கன்னா 2013லயே 21 வயசுலயே அதுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். சோ அப்ப தள்ளி போனதுக்கு என்ன காரணம்னா அந்த கோசலைங்கிற பேர் சரியா இல்லாதனால. சோ அவருடைய பிறந்த தேதியை கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் திருமணத்தை நீங்க வைக்க போறீங்கன்னு சொல்லிங்கன்னா அதுக்கான அந்த திருமண தேதி எல்லாம் கூட என்கிட்ட போன்ல கூட கேட்டுட்டு கல்யாணத்தை பண்ணுங்க. நிச்சயமா அவங்க சந்தோஷமா வாழ வச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே ஓகே. நன்றி. இப்ப சேலத்துல நம்ம ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அவருடைய அபிஷேக்னு அவருக்கு பேர் வச்சிருக்கேன். அவங்களுடைய ஒய்ஃபுக்கு லக்ஷானிகான்னு பேர் வச்சிருக்கேன். ஏற்கனவே அவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம இதை கூட பேசியிருக்கிறோம். தைராய்டு ப்ராப்ளத்துக்கு டெய்லி மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நாம பேரை மாத்தின உடனே தைராய்டு ப்ராப்ளத்தை நீங்க உடனே நிறுத்திடுங்க, மாத்திரையை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ டெய்லி சாப்பிடலன்னா எனக்கு பிரச்சனை வந்துரும்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க நிறுத்திடுங்கன்னு சொல்லி அந்த பேரை பிராக்டிஸ் பண்ணாங்க. பிராக்டிஸ் பண்ணதுக்கு பின்னாடி தைராய்டு அறவே போயிருச்சு. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டினாங்க. டாக்டர் சொல்றாங்க, இது என்ன மெடிக்கல் மிரக்கல்ஸா இருக்கே, மாத்திரையே இனிமே போட வேணாம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு அற்புதமான அழகான ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா என்ன செய்வாங்க, டெய்லி அந்த அம்மா தூங்க மாட்டாங்க. பேய் அழுத்துற மாதிரி பயம். ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலேயே இருப்பாங்க. சேலத்துல இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீட்டை உடைச்சி மாத்திருங்க, இந்த வீடு ரொம்ப மோசமான வீடு. ஏன்னா ஈசானியத்துல போய் பார்த்துட்டீங்கன்னா 2 லெட்டின் பாத்ரூம் வச்சிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சவுத் வெஸ்ட்ல பள்ளமா இருக்கு. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லாக்கியே இல்லாத வீடு, தயவு செய்து நீங்க மாறிடுங்கன்ட்டு. சரி மாறணும், ஆனா எங்களுக்கு கிடைக்கணும்ல, அதுக்கு ஏதாவது நீங்க இந்த காயினை பத்தி பேசி எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லி அந்த காயினை வைப்பேன். ஆனா வச்சது என்ன நோக்கம்னா, நீங்க நல்ல வீட்டுக்கு போகணும், அதுக்காக வைக்கிறேன்னு சொல்லி வச்சோம். வச்சதுக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு பேய் அழுத்தம் இல்லை, பிரச்சனை இல்லை, தகராறு இல்லை, சண்டை இல்லை, 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. வீடு உடனே பார்க்கணும்னு செஞ்சவங்க இப்ப அந்த வீட்டை பார்க்க மறுக்கிறாங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு சுகப்போகத்தை இந்த காயின்ல அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பந்தமான விஷயங்கள் இந்த காயினை பத்தி அவங்கள்ட்டயே நேரடியா போன்ல கேட்கணுமான்னா கூட இந்த பேசுறவங்க பேச சொல்லலாம். அப்படி நிறைய மலேசியாவில எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணி அது நிறைய வீடுகளுக்கு செஞ்சிருக்கோம். இருக்காங்க சார். வணக்கம். மேடம், என் பேர் அசோக் மேடம். அசோக், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/12/96. 26/12/96. ஓகே, உங்களுடைய கேள்விகள் என்ன? லைஃப் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். லைஃப் எப்படி இருக்கும்? ஓகே அசோக், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணும் இல்லை, பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. வேலை எங்கேயுமே அமைய மாட்டேங்குது. வேலை அமைய மாட்டேங்குது இல்ல, வேலை சாதாரணமா சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு அமையுது, அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க ஏதோ ஒரு பெரிய கோடீஸ்வரனா பெரிய தொழிலதிபரா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அது எப்படி ஆகுறதுன்னு தெரியல உங்களுக்கு. வேலைக்கு தான் போய் அப்ப அந்த வேலைக்குள்ளேயே சம்பளத்தை வாங்கி அப்படியே நம்ம காலங்காலத்துக்கு கல்யாணம் பண்ணி இப்படி வேலைக்காரனாவே நம்ம போயிட முடியாது. நாம ஏதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ தொழிலையோ கம்பெனியோ ஆரம்பிக்கணும், அதுக்கு இப்படி முதலாளி ஆகணுங்கிற என்ன மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு வேலைக்கு போனோம்னா சாதாரணமா வேலைக்காரனா நம்ம போறதா, நம்ம 100 ஆளை வச்சு வேலை செய்ய வேண்டிய பெரிய மனுஷனாச்சேன்னு உங்க மனம் சொல்லுது. அதனால என்ன பண்றீங்க அசோக், நீங்க நிச்சயமா பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை என்ன சந்திங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க இல்லையா? நான் கோயம்புத்தூருக்கு வருவேன், வந்தாங்க ஹோட்டல் ப்ளூ ஸ்டார்ல தங்குவேன். என்னுடைய நம்பரை குறிச்சு வச்சுக்கங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன கோயம்புத்தூர்ல சந்திங்க. நிச்சயமா உங்களுடைய ஆசைய உங்களுடைய எண்ணத்தை நீங்க பிற்காலத்துல சாதிக்க போற. ஏன்னா சின்ன வயசு இப்பயே நீங்க ஒரு சரியான முடிவு எடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி. இப்ப இன்னைக்கு யாரை பத்தி சொல்ல போறீங்க சார்? பேர் மாத்துறது இப்ப இயற்கையிலேயே பேர் மாற்றி கொண்டவர்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். அவரை சொல்லாம நம்ம இருக்க முடியாது. அவருக்கு எம்ஜி ராமச்சந்தர்னு பேர். சந்தர். இப்ப கூட நீங்க ஒரு குலைபகவாலின்னு ஒரு படத்தை எடுத்து அந்த பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்தர் தான் அந்த படத்தை பாத்தீங்கன்னா போடுவாங்க. சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன்னு தன்னுடைய பேரை மாத்திக்கிறார்.
மாத்தினதுக்கு அப்புறம் அவர் உலகத்துல மிகப்பெரிய வெற்றிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா ஏற்கனவே அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வந்து ஒரு காலம் இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சுபஸ்ரீ 29/10/2013 13. ஓகே, அவங்களுக்கு என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சுபஸ்ரீ சுபஸ்ரீ 2013 சார். 29/10/2013. 29/10/2013. என்ன கேட்கணும்? அது நான் எப்படி இருக்கு சார்? ஓகே, கூப்பிடுறது சுபா சுபான்னு கூப்பிடுவீங்களா? சுபஸ்ரீ சுபஸ்ரீனே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஷார்ட்டா கூப்பிடுறேன்னா ஸ்ரீன்னு கூப்பிடுங்க. சுபா சுபான்னு கூப்பிட்டீங்கன்னா கோபமும் ஆத்திரமும் ரொம்ப படும். சோ இப்ப சுபஸ்ரீங்கிற பேரு ஓரளவுக்கு நல்ல பேரு. நீங்க சாதாரணமா கூப்பிடுறதா இருந்தா ஸ்ரீ ஸ்ரீன்னு கூப்பிடுங்க. சுபஸ்ரீ நல்ல பேரு. சுபஸ்ரீ தானே? அதான் நானும் சொல்றேன். நல்ல பேரு, நல்ல பேரு. சுபான்னு கூப்பிடாம சுபஸ்ரீனே கூப்பிடுங்க, நல்ல பேரு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாடோடி மன்னன் படம். அதுக்கு பின்னாடி தான் எம்ஜிஆர் வந்து உலகத்தை தலை சிறந்து விளங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வரலாறு சொன்னிச்சு. அந்த நாடோடி மன்னன் படம் பார்க்கிற பொழுது நம்மளுடைய கவிஞர் வாலி வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்து பாட்டு கேட்கிறாரு. அவர் பாட்டு வந்து கொடுக்க முடியல, இருந்தாலும் எனக்கு பாட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு கொடுத்துட்டு வர்றாரு. எம்ஜிஆர் வந்து எம்ஜி ராமச்சந்திரங்கிற வந்து இனிமே நீங்க படத்துல எம்ஜிஆர்னு 3 எழுத்த போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். உடனே வாலி இதை கொடுத்ததை எம்ஜிஆர் வாங்கிக்கிட்டு அந்த படத்துல தான் எம்ஜிஆர்னு போடுறாரு. சோ எம்ஜிஆர்னு போட்டதுக்கு பின்னாடி தான் அவர் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய வரலாறுகளை அவர் படைச்சார். அதே மாதிரி சார் கிட்ட பேர் மாத்தினவங்க நிறைய பேரை மாத்தி இருக்கிறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா வாஸ்துவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சோ வாஸ்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர்களை உருவாக்கி இருக்கேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில மிக பிரபலமாக பேசப்படுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா மணிபாரதின்னு பேரு. நிறைய தொலைக்காட்சிகள்ல எல்லாம் பேசுறாரு. அவருக்கு SRM சாமின்னு பேரு. சோ அவர் ஒரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவருக்கு வாஸ்து எல்லாம் நல்லா தெரியும். சோ அவர் என் கூடயே இருந்து நானே வந்து பல இடங்களுக்கு நானே அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு SRMங்கிற பேரை தூக்கி மணிபாரதிங்கிற பேரை மாற்றியதற்கு பின்னாடி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசப்படுகிற பெரிய வாஸ்து எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி எப்பவுமே ஒரு குறிப்பு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன குறிப்பு? அப்ப குறிப்புனா நம்ம வாஸ்துவை பத்தி தான் இப்ப நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்ப எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பு சொல்ற பொழுது வாஸ்துவை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேத்து அன்னைக்கு போன தடவை இந்த கல்யாணத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஒரு பெண் வருடம் வந்து எப்படி இருக்கிறது என்ன செய்யறதுங்க பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஈசானிய மூலைன்னு சொல்றாங்கல்ல, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த வடகிழக்கு மூலை தான் கடவுளுடைய மூலை, அதுதான் நமக்கு சாமி வர்ற இடம், அதுதான் லட்சுமி இருக்குது இடம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஈசானிய மூலைய என்ன பண்றாங்க, சாமி படத்தையோ சாமியையோ சாமி ரூமையோ வச்சிடுறாங்க. இது வந்து மிக 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 பெரிய தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஈசானிய மூலையில இருந்து தான் சாமி வீட்டுக்குள்ள வரணும். இவங்க என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த, அது மிகப்பெரிய வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு போய் பார்த்துட்டீங்கன்னா மலேசியாவில் பாதி வீட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கே காரணம், அந்த வீட்டில் பெரிய ஆக்சிடென்ட் எங்கேயாவது நடந்திருக்குன்னா உடனே போய் பாருங்க நார்த் ஈஸ்ட்ல ஈசானிய மூலையில பெரிய பூஜை ரூமை வச்சிருப்பாங்க. அந்த பூஜை ரூம் எங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறதோ எங்கெல்லாம் சாமி அங்க இருக்குதோ, ஏன்னா சாமி ரூமுக்கு அடிக்கடி நம்ம போக முடியாது பாருங்க, அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கிறது, பிள்ளைங்க படிக்காம இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் சாமி வர வேண்டிய இடத்துல சாமியை வச்சு அது பிளாக் பண்றதுனால நடக்குது. சோ பெரும்பாலும் தயவு செய்து ஈசானிய மூலை என்று சொல்லப்படுகின்ற நார்த் ஈஸ்ட்ல ஓப்பன் இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும், வழி இருக்கணும், அடிக்கடி அங்க மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். அங்க கடவுள் நம்ம வீட்டுக்குள்ள வரணுமே ஒழிய அங்க பூஜையை வச்சு வாழ்க்கையை தொலைக்க கூடாதுங்கிற செய்தியை நம்ம சொல்லணும். இதுகளெல்லாம் நீங்க நூல்களாக போட்டிருக்கீங்களா? எவ்வளவு தகவல் சொல்றீங்க. ஆமா, எதுவும் புத்தகங்கள் இல்ல அது என்ன நடக்குது இல்ல, இப்ப நேமியாலஜிங்கிற விஷயத்துல வந்து அரசாங்கமே நான் வந்து கொடுத்த பேட்டிகள் இருக்கு பாருங்க, நிறைய பத்திரிகையில பேட்டிகளை தொகுத்து அரசாங்கமே அதை வந்து லைப்ரரிக்கு ஒரு புத்தகமா போட்டு அதை அரசாங்க லைப்ரரிக்கு எடுத்திருக்கு. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி CV ராஜராஜன் நேமியாலஜின்னு ஒரு புத்தகத்தை எடுத்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் என்னுடைய புத்தகம் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னை வந்து போட்டிருக்கிறாங்க. கற்பகம் புத்தகம் ஆலயத்தில் போய் கேட்டிங்கன்னா என்னுடைய புக் இருக்குது. ஆனால் இந்த நேமியாலஜிங்கிற விஷயத்துல வந்து டீப்பா புத்தகம் இல்லை. ஏன் போடலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்திட்ட நான் கேட்கிறேன், இதை வந்து நான் பாடத்திட்டமாக கொடுக்கிறேன், ஒட்டு மொத்தமா சமூகமே பயன்படுத்துங்கிறதுக்காக நான் வைக்கிறேன். இல்லைன்னா டீப்பா எழுதுனா இது மக்கள்கிட்ட போய் சேருகிறதுக்கு பதிலாக இடைத்தரகர்கள்ட்ட போய் சேர்ந்து
இந்த மக்களை மிஸ்யூஸ் பண்றதுக்கான சூழல் உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை செய்யவில்லை. ஓகே சார், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆரோக்கியமா அற்புதமா வந்து நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க சார். அதுவும் வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு மனிதனுக்கு, வாழ்க்கையே திசை திருப்பி வாஸ்து, அதே மாதிரி பேரும் அந்த அளவுக்கு முக்கியம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியை கலந்து கொடுத்தவங்களுக்கு நன்றி சார். வணக்கம். எந்த நேரில் நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. ஒரு மனிதனுக்கு பேரும் வாஸ்துவும் எந்த அளவுக்கு இன்றியமையாததுங்கிறத நமது நிகழ்ச்சி மூலமாக அழகான முறையில பேரிலின் தந்தை டாக்டர் சி வி ராஜராஜன் சார் விளக்குனாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.